அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று தீத்து 2:14 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் 1863 ஆண்டு ஜனவரி 1 தனது உலக புகழ்பெற்ற விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டார். அடிமைகளாக அமெரிக்காவின் பல மாநிலங்களிலும் இருந்த கருப்பின மக்களின் விடுதலைக்காக, உரிமைக்காக இந்த விடுதலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. பிறகு 1865 ஆண்டு ஒயிட் ஹவுஸில் இருந்து ஆற்றிய உரையில் இனி கருப்பின ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது என்று அறிவித்தார். இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த வெள்ளை இன நாடக நடிகன் பூத் என்பவன், எதற்காக ஆப்ரஹாம் லிங்கன் கருப்பின நீக்ரோக்களுக்கு வெள்ளையர்களைப் போல சம உரிமை அளிக்கிறார், இதுதான் அவருடைய கடைசி பேச்சு என்று அவரை சுட்டுக் கொள்ள தீர்மானித்தான். அதேபோல ஒரு சில நாட்களில் ஆப்ரஹாம் லிங்கனை அவர் சற்றேனும் எதிர்பாராத நேரம் அவரின் பின்பக்கம் இருந்து அவருடைய தலையில் சுட்டான். ஆப்ரஹாம் லிங்கன் இறந்தார். அவரின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக ட்ரெயினில் வாஷிங்டனிலிருந்து இல்லினாய்ஸ்க்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கருப்பின மக்கள் லட்சக்கணக்கில் கூடியிருந்தனர். அந்த கூட்டத்தில் கருப்பின பெண் ஒருத்தி தன் மகனை தன்னால் இயன்ற அளவு தலைக்கு மேல் அவனை தூக்கி காண்பித்து தன் மகனிடம், செல்லமே, ஆப்ரஹாம் லிங்கனை கடைசியாக ஒருமுறை நன்றாக பார்த்துக்கொள், அவர்தான் நமக்காக மரித்தவர் என்றாள். ஆம் பிரியமானவர்களே, பலவிதமான சுதந்திரங்களை இழந்து அடிமைகளாயிருந்த கருப்பின மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தர ஆப்ரஹாம் லிங்கன் மரித்ததைப் போல பிசாசினால் பலவிதங்களிலும் அடிமைகளாக்கப்பட்டிருந்த நம்மை மீட்கவே இயேசு பலியானார். தமது கல்வாரி சிலுவை மரணத்தினால் பாவத்திலிருந்தும், நோயிலிருந்தும், சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்று தந்தார். அன்று ஆப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்திலிருந்து கருப்பினத்தவரை விடுவிக்கும் விடுதலை பிரகடனத்தை அறிவித்தும் அதை அறியாமல் பலரும் பல வருடங்களாக அடிமைகளாகவே வாழ்ந்தனர். இதைப் போலவே நமது பாவ சாப அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை பிரகடனத்தை இயேசு தமது கல்வாரி சிலுவையில் பெற்று தந்துவிட்டார். ஆனால் அதை அறியாமல் பலரும் இன்னும் பிசாசின் அடிமைகளாகவே வாழ்கின்றனர். பிரியமானவர்களே, நாம் இனி எதற்கும் யாருக்கும் அடிமைகள் அல்ல. பாவத்திற்கு நாம் அடிமைகள் அல்ல, வியாதிக்கும் நாம் அடிமைகள் அல்ல. காரணம், நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க நமக்காக அவர் மரித்தார். கல்வாரியில் நமது மீட்புக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நன்றாக நோக்கி பாருங்கள். ஏனெனில் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக சம்பாதித்து வைத்த விடுதலையை பெற்று அனுபவிப்போம். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவோம். God bless you. Have a victorious day.